குக்டு தமிழ் சேனல்ல இன்னைக்கு நாம என்ன டிஷ் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு ஸ்வீட் வெரைட்டி. கொழுக்கட்டை எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதையே இன்னும் ஒரு ட்விஸ்டோட பால் கொழுக்கட்டையா சாப்பிடும்போது ரொம்ப சூப்பரா இருக்கும் இல்லையா? அதை தான் இன்னைக்கு நாம எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். முதல்ல ஒரு பேன்ல 3/4 கப்பு வெல்லம் போட்டு அதுல 1/2 கப்பு தண்ணி ஊத்தி சிம்ல வச்சு வெல்லத்தை நல்லா உருக்கிக்கோங்க. அப்புறமா அதை ஒரு வடிகட்டியில ஊத்தி நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததா கொழுக்கட்டை செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துடலாம். அதை செய்யறதுக்கு முதல்ல ஒரு கடாயில 1/2 கப்பு தண்ணி ஊத்தி அதுல 1/2 கப்பு பால் ஊத்தி கொதிக்க விடணும். பால் கொதிச்சதுக்கு அப்புறமா அதுல ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துட்டு 1/2 கப்பு அரிசி மாவை சேர்த்துட்டு நல்லா கிண்டிட்டே இருக்கணும். கொஞ்சம் கூட திப்பியே இல்லாத மாதிரி நல்லா ஸ்மூத்தா மாவா அது ஆகுற வரைக்கும் நீங்க கிண்டிக்கிட்டே இருக்கணும். அப்புறமா அதுல 1/4 டீஸ்பூன் நெய் ஊத்திட்டு மறுபடியும் அதை கிண்டுங்க. நல்லா அது மொத்தமா கலந்ததுக்கு அப்புறமா அதை எடுத்து 2 கையிலையும் நெய் தடவிட்டு சின்ன சின்ன உருண்டையா உருட்ட ஸ்டார்ட் பண்ணிடுங்க. மொத்தமா உருட்டினதுக்கு அப்புறமா இதை எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததா ஒரு மிக்சியில 1 கப்பு துருவன தேங்காவும் 1 கப்பு தண்ணியும் ஊத்தி நல்லா அரைச்சு தேங்காய் பாலை மட்டும் வடிகட்டி எடுத்துக்கோங்க. மொத்தமா நல்லா பிழிஞ்சு பால் எடுத்துக்கோங்க. அடுத்ததா ஒரு கடாயில 1 கப்பு தண்ணி ஊத்தி அதுல 1 கப்பு பாலும் ஊத்தி அது கொதிச்சதுக்கு அப்புறமா நாம ரெடி பண்ணி வச்சிருக்க கொழுக்கட்டை உருண்டைங்களை இதுல போட்டுருங்க. நல்லா கொதிச்சு உருண்டை எல்லாம் மிதக்கிற வரைக்கும் இதை நாம கொதிக்க விடணும். அதுக்கப்புறமா நாம உருக்கி வச்சிருக்க வெல்லத்தை இப்போ இதுல சேர்த்துடுங்க. நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு கிண்டுங்க. அதுக்கப்புறம் தேங்காய் பாலை சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூளை சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 1 டேபிள் ஸ்பூன் துருவன தேங்காவை இதுல சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். சூப்பரான ஒரு ஸ்வீட்டான பால் கொழுக்கட்டை தயார். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நம்ம குக்டு தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைபையும் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிட்டு போங்க.